வெல்கம் டு குவிக் யூசர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவேப்பிலையை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் வாட்டரில் சிறிதளவு உப்பு சேர்த்து நம்மக்கிட்ட இருக்க கருவேப்பிலையை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக சோக் பண்ணுறோம்னா, இப்போ வெஜிடபிள்ஸ்லேருந்து எந்த லீவ்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபர்டிலைஸ் பண்ணி தான் வருது. இப்படி நம்ம சோக் பண்ணுறதுனால அதில் உள்ள கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ரிமூவ் ஆகும். ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கீழே ஒரு பேப்பர் வச்சு நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து மேலே இன்னொரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வைக்கணும். இதை நீங்கள் ஸ்டீல் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சில்னஸ் அதிகமாகி கருவேப்பிலை சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். இதை பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறதுனால கருவேப்பிலையோட ஸ்டோரேஜ் டைம் அதிகரிக்கும். இது உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நியூஸ் பேப்பர் மட்டும் மாற்றிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா குவிக் யூசர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.